நம்ம இந்த வீடியோவில் சோயா வச்சு ஒரு சில்லி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நான் இன்னைக்கு மீடியம் சைஸ் உள்ள சோயா சங்க்ஸ் எடுத்திருக்கேன். சோயா சங்க்ஸ் மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு ஒரு 20 மினிட்ஸ் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. நல்லா ஊறினதும் தண்ணியை நல்லா ஸ்க்யூஸ் பண்ணி எடுத்துருங்க. குக்கரில் ஊற வச்சிருந்த சோயா சங்க்ஸை சேர்த்துக்கலாம். அதோட கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து 4 விசில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கோங்க. நான் மீடியம் சைஸ் சோயா சங்க்ஸ் எடுத்திருக்கேன். நீங்கள் சின்ன சைஸாக இருந்துச்சுன்னா 2 விசில் வச்சா போதும். பெரிய சைஸாக இருந்துச்சுன்னா 6-7 விசில் வைக்கணும். நாலு விசிலில் நல்லா வெந்துருச்சு. நம்ம வேக வைக்கிறதுக்கு கொஞ்சம் தண்ணி சேர்த்துருந்தோம். அதனால சோயா சங்க்ஸில் கொஞ்சம் தண்ணி இருந்த மாதிரி இருக்கும். அதெல்லாத்தையும் எடுத்துருங்க. ஒவ்வொரு பீஸையும் 2லேருந்து 3 பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நீங்கள் இந்த மாதிரி 2-3 பீஸாக கட் பண்ணாமல் முழுசாகவும் செய்யலாம். ஆனால் முழுசாக செஞ்சால் மசாலாம் உள்ளே இறங்காத மாதிரி இருக்கும். அதனால் இந்த மாதிரி கட் பண்ணியே சேர்த்துக்கோங்க. ஒரு பேனில் 2 ஸ்பூன் அளவு எண்ணெய் சூடு பண்ணிக்கோங்க. எண்ணெய் சூடானோன்னா கடுகு, கருகாப்பில், கொஞ்சம் மஞ்சத்தூள், மிளகாத்தூள் இதெல்லாம் சேர்த்து நல்லா கிளறிக்கோங்க. அடுத்தது நம்ம வேக வச்சிருந்த சோயா சங்க்ஸை சேர்த்துக்கலாம். மசாலோட மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கிளறிக்கோங்க. சேர்த்ததும் கொஞ்சம் ஒட்டுற மாதிரி இருக்கும். நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருங்க, சரியாக வந்துடும். சோயா ஆல்ரெடி வெந்துருச்சு. இப்போ சாஃப்டாக இருந்த மாதிரி இருக்கும். லோ ஃப்ளேமில் வச்சு 20 மினிட்ஸ் கிளறிக்கிட்டே இருங்க. நல்லா மொறு மொறுன்னு சில்லி மாதிரி ரெடி ஆயிரும். உங்களுக்கு சாஃப்டாகவே வேணும்னா 5 to 10 மினிட்ஸில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. நல்லா மொறு மொறுன்னு வேணும்னா 20 மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் வச்சே நல்லா கிளறிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் கிளறி விட்டுக்கிட்டே இருக்கேன். நல்லா டார்க் கலராக ஆன மாதிரி ஆயிடுச்சு. இந்த டைமில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.